எந்த வயதினராக இருந்தாலும் சரி, எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நன்மை வேலைகளை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் சரிபார்த்துக் கொண்டு பெண்டிங் வேலைகளை முடிச்சு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். வழக்கம் போல நீங்க நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுதே நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நண்பர்களுக்கு நான் கூற விரும்புவது என்னவென்றால், மனதார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் நீங்கள் உண்டு, உங்களது உழைப்புண்டு என்று நீங்கள் உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டும் எதிர்நோக்கி உழையுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் அதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். முக்கியமாக நமது வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கனிந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. அதேபோல் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன ராசி பலன்கள் உள்ளது என்பதை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2022 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் சந்திர பகவான் மதியம் 2:15 வரை ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அதன் பிறகு 5ஆம் இடத்திற்கு சென்று சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறார். 5ஆம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் குரு பகவானானவர் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. மேலும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகமான கிரக அமைப்பு இன்றைய தினம் நமது கன்னிராசிக்கு அமைகிறதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு இன்னைக்கு மிகச்சிறந்த வகையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் மற்றும் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எந்த வயதினராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்கு. உங்க மனசுல தைரியம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அமையும். எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆற்றல் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க. ஆரோக்கியத்தை பத்தி நீங்க இன்னைக்கு கவலையப்பட தேவையில்லை. மிகச்சிறந்த ஆரோக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு. உங்களது நோயை நீங்கள் தீவிரமாக தடுக்கணும் அப்படின்னா, ஏதாவது புதிய சின்ன சின்ன அறிகுறிகள் தெரியும் பொழுது அதை நீங்கள் சரி செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பான நன்மைகள் உண்டுங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னா அது இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன நிம்மதியான ஒரு நாளா உங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அமையும். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான தினமா அமையுங்க. உங்களுக்கு வியாபாரம் வருமானத்தை அதிகமாக அள்ளி தரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. உங்களுக்கு வருமானங்கள் விரைவிலேயே முழுமையாக கைக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல ஆனந்தமான தினமா இன்னைக்கு அமையும். இன்றைய தினம் முக்கியமான சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தி உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை நீங்கள் இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. புதிய திட்டங்களை இன்னைக்கு நீங்கள் செயல்படுத்துங்க நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு பண லாபங்கள் கண்டிப்பாக அது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் இன்னைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. ஆனால் உங்கள் குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு இன்னைக்கு பெருமையான நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக காத்திருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாள்னு கூட சொல்லலாம். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்துல அமைதி, ஒற்றுமை மற்றும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது காதலருடன் நீங்கள் எங்கேயாவது வெளியில போறீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக சர்ச்சையான சில பிரச்சனைகள் நீங்களே உருவாக்காம இருக்கிறது நல்லதுங்க. சில கேள்விகள் கேட்கறது அல்லது சில கோவப்படுவது, சண்டை போடுவது போன்ற விஷயங்களில் சர்ச்சையான சில விஷயங்களை தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகள் நல்லாவே இருந்தாலும் நீங்க எப்படி வேலை செய்றீங்க அப்படின்றத இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக சில பேர் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. எனவே இன்றைய தினம் உங்களது வேலைகளை அல்லது நேற்றை செய்த வேலைகளை நீங்கள் இன்னொரு முறை கவனமாக சரிபார்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்னைக்கு உங்களுக்கு இதுவரை ஏற்பட்டுள்ள துயரங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. கஷ்டமான சூழ்நிலையில் நீங்க இருந்து வந்தீங்க அப்படின்னா இப்போது அது விலகக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை இப்போது உங்களுக்கு அமையுதுங்க. உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க கூட்டு தொழில இருந்தீங்க அப்படின்னா அதை தனித்தொழிலாம் நீங்க சிங்கிள் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா மாத்திக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதற்கான யோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையில் நீங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா, உங்க அலுவலக பணிகள்ல நீங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க நியாயமா ஒத்துக்கிட்டு அதுக்கான பரிகாரத்தையும் சொல்யூஷனும் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷனும் நீங்க சொல்லலாம் நண்பர்களே. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு தங்கள் வணிகத்தில் புதிய திசையை நீங்கள் இன்றைய தினம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சில நிகழ்ச்சிகள் இன்னைக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்க ரொம்ப நாளாக காத்திருந்தீங்க அப்படின்னா அதற்கான நல்ல தருணம் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்குங்க.
உங்களது வாழ்க்கை துணை இன்னைக்கு உங்கள் தேவைகள் சிலவற்றை நிராகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால் நீங்கள் கோபப்பட வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக உங்களது நிலைமையை புரிய வைத்தால் கண்டிப்பாக இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே அமையுங்க. சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது பஞ்சாயத்துகள் இன்னைக்கு உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்திருந்தது அப்படின்னா, கோர்ட் கேஸ் ஏதாவது சொத்துக்கள் சம்பந்தமாக நிலுவையில் இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா, இப்போவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா, புதிய வீடியோக்களை நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் தினமும். ஸோ அந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட கிடைக்கப்பெறும். எனவே நமது எல்லா வீடியோங்களையும் எல்லா ராசி பலன்களையும் நீங்கள் தினசரி பெற முடியுங்க. அதற்காக நீங்கள் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இது எங்களுக்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக ஒரு என்கரேஜ் அமையும். உங்களுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பியான சூழ்நிலையை நீங்கள் அமைச்சு தரீங்கன்னு அர்த்தங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு லைட் எல்லோ கலர் இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக உங்களுக்கு அமையுங்க. அதை இன்னைக்கு பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். ஏற்கனவே நமது சேனலை சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இத்தருணத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கல்வியில் ஏதாவது தடைக்கற்கள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு விலகும். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையை நீங்கள் அமைச்சிக்க முடியுங்க. அதுக்கான சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு உருவாகும். குழந்தைகளுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. குழந்தைங்க உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இறை வழிபாடு குறித்த ஆன்மீகமான சிந்தனைகளை நீங்க இன்னைக்கு இருப்பீங்க. அதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் சமயோசிதமா நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா வெகு நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளியை நீங்க வைக்க முடியும். ஸோ கொஞ்சம் விவேகமா நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை தீருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வருமானங்கள் அதிகமாகவே இருக்குங்க. வியாபாரத்துல நல்ல தன லாபங்கள் உண்டு. பழைய பாக்கிகளும் வசூலாகக்கூடிய யோகம் இருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி மிகச்சிறந்த வகையில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இப்பொழுது விதவிதமான மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு அமையுங்க அனைத்து தொழில் புரியவர்களுக்கும். எனவே அதன் நேரம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னைக்கு சில சஞ்சலமான சிந்தனைகள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. சில சங்கட்டமான சூழ்நிலைகள்ல உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது குழப்பத்தை நீக்க நீங்கள் அமைதியுடன் பொறுமையுடன் இறை வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும். ஆன்மீகத்தில் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபாடு காட்டுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவியாக இருக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. ஏற்கனவே கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து எதையும் கணிந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள தருணத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.